வவுனியா மாநகர சபையில் சோலை வரி தொடர்பில் அமைதியின்மை, ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தர்க்கம். இனிய பாரதியின் சகாவின் வாக்குமூலத்துக்கு அமைவாக தூண்டப்பட்ட பொது மயானத்தின் அகழ்வு பணிகள் நிறைவு. சின்னலெவ்வை வீதியில் கருணாவின் இரகசிய திட்டம் முறியடிப்பு. மஹிந்தவை விட அதிக பாதுகாப்பு அனுரவுக்கு, தொடரும் விமர்சனங்கள். செம்மணி மனித புதைகுழியை 3ஆம் 4ஆம் திகதி ஸ்கேன் செய்ய தீர்மானம். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை, நீதியமைச்சர் உறுதி. இலங்கையில் 300 போலீசார் இடைநீக்கம். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதனை தான் செய்திருப்பார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை, ஆறு திருமுருகன். இலங்கைக்கு மிகப்பெரிய வெற்றி, ரோம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பு விரிவான செய்திகள். சக்திமான் மைல்கல் கட்டும் இயந்திர அறிமுக நிகழ்வு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு நேற்று காலை 9 மணியளவில் பரந்தன் பகுதியில் இடம்பெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சக்திமான் நிறுவனம் சார்பாக இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள அதிகாரிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றப்பட்டதை தொடர்ந்து வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து குறித்த பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் வைக்கோல் கட்டுவது தொடர்பான செயல்முறை விளக்கம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் சகாவின் வாக்குமூலத்திற்கு அமைவாக தோண்டப்படும் பொது மயானத்தின் அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளது. நேற்று முற்பகல் முதல் அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிபதி ஏசிறி ரிஸ்வான் மேற்பார்வையில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட பொதுமயானம் இவ்வாறு ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்ட பின்னர் மாலை குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன. இதன்போது மட்டக்களப்பு சிறைச்சாலையில் மற்றுமொரு வழக்கில் தனது தாயை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருபவரும் கடந்த 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அனோசிய சுரேஷ் கண்ணா எனப்படும் ஜூட் என்னும் சந்தேக நபர் குறித்த பொது மைதானத்துக்கு கைவிலங்கப்பட்டு அழைத்து வரப்பட்டார். மட்டக்களப்பினை பிறப்பிடமாக கொண்ட அவர் கடந்த காலங்களில் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த பொது மயானத்தில் புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். சமய குறித்த பொது மயானத்தில் தேடுதல் மற்றும் தோண்டப்பட்ட பின்னர் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதன்போது அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி எஸ்.எம். ரியாஸ் உட்பட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், போலீசார் என பலர் அங்கு பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு சின்னலெவ்வை வீதியில் வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கருணா அணியினரால் இலக்கு வைக்கப்பட்டு அதிர்ஷ்டவசமாக தப்பினார். 2004ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு சின்னலெவ்வை வீதியில் வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கருணா அணியினால் இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது சின்னலெவ்வை வீதியை கடந்துதான் ஜோசப் பரராஜசிங்கம் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை காணப்பட்டது. எனினும் அப்போது அவர் மீது வைக்கப்பட்ட இலக்கு முறியடிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் தோல்வியடைந்த ஜோசப் பரராஜசிங்கம் மீதான இலக்குத்தான் 2005ஆம் ஆண்டு நத்தா தினத்தன்று மீண்டும் அவர் மீது வைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலுவையில் இருந்த பரராஜசிங்கத்தின் கொலை வழக்கை மீண்டும் ஆரம்பிக்க அவரது மகன் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விட தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிக பாதுகாப்பை பயன்படுத்துவதாக பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விட தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிக பாதுகாப்பை பயன்படுத்துவதாக பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்றும் அதிகமான அச்சுறுத்தல்கள் உள்ளன. அவருக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதனை தடுத்தது. தற்போது மஹிந்த ராஜபக்சவை விட அனுரகுமார திசாநாயக்க அதிக பாதுகாப்பை பயன்படுத்துகிறார். இவ்வாறு இருக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு போதாது என்று கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அமைச்சர் லால்காந்த எந்த வெட்கமும் இல்லாமல் தெரிவிக்கிறார். இவ்வாறு இருக்க
இதேவேளை நெடுஞ்சாலை கட்டும் பணியை மீண்டும் சீனாவுக்கு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது சீனாவுடனான ஒப்பந்தங்களை விமர்சித்துவிட்டு தற்போது சீனாவுடன் மீண்டும் வணிகம் செய்ய முடிவு செய்தது விதியின் நகைச்சுவை. வாக்காளர்களை மகிழ்விப்பதற்கும் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்கும் அவர் கூறிய கருத்துக்களில் எந்தவித உண்மையும் இல்லை என தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி உள்ள பகுதியை சூழ உள்ள பகுதிகளை ஸ்கேன் செய்யும் பணிகள் எதிர்வரும் 3ஆம் 4ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை ஸ்கேன் செய்வதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 25ஆம் தேதி ஸ்கேன் செய்வதற்கேற்ற வகையில் துப்புரவு பணிகளும் இடம்பெற்றன. ஜிபிஆர் எனப்படும் ஸ்கேனர் தரையை ஊடுருவும் ரேடர் மூலம் ஸ்கேன் பரிசோதனைகளை செய்வதென தீர்மானிக்கப்பட்டது. இன்னும் தீர்மானிக்கப்பட்ட வகையில் ஸ்கேன் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை பாதுகாப்பு அமைச்சு வழங்காத காரணத்தினால் ஜெயபத்தினபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பத்துறையின் உதவியுடன் எதிர்வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அதே வகை ஸ்கேனர் கருவியை கொண்டு சித்துப்பாத்தி மயானம் ஸ்கேன் செய்யப்பட உள்ளது. மேலும் ஒரு குறிக்கப்பட்ட கருவியின் பகுதிக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி தாமதமாவதன் காரணமாக பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதியூடாக ஸ்கேனரை கொண்டு வருவது இலகு என்ற அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் தொடர்பு உள்ள காரணத்தினால் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியை நாடி இந்த விடயத்தை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை ஆரம்பமாகும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக அகழ்வு பணியில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகளான ரணிதா, சட்டத்தரணி நிரஞ்சன் ஆகியோர் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழியில் பயன்படுத்தப்படவுள்ள ஜிபிஆர் ஸ்கேனர் இலங்கையின் மனித புதைகுழி ஒன்றில் ஆய்வு செய்யப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். கொழும்பு நீதியமைச்சின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரவை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். சந்திப்பின் போது கடந்த 15 முதல் 30 வருடங்களாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல், சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர். தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் இலங்கையின் இன முரண்பாடுகளில் உருவான போரின் விளைவுகளால் தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் எனவும், கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம், விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள், ஜேவிபிக்கான பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் 12,000 விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைத்திருக்கின்ற உறவினர்களிடம் இது தொடர்பான விடுதலை அவசியமாகும் என வலியுறுத்தப்பட்டது. காலமாக சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையினை மனிதாபிமானமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை முன்வைத்தது. மேலும் பயங்கரவாத தடைச்சட்டம் ஊடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார கோரிக்கைகளை தான் காதுகளால் கேட்கவில்லை, இதயத்தால் கேட்கிறேன் என்று குறிப்பிட்டு சட்டம் கட்டமைப்புக்குள் இருந்து இந்த பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக அரசியல் கைதிகளின் உறவினர்களிடம் உறுதியளித்தார். அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்களில் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றமையினால் ஜனாதிபதி இது சம்பந்தமான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் உறுதியளித்துள்ளார். 2025 ஜனவரி மாதம் முதல் பல்வேறு குற்றங்கள் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு சுமார் 200 போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சில அரசு ஊழியர்களின் செயல்களால் முழு அரசு சேவையின் நற்பெயரும் களங்கம் ஏற்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பல்வேறு குற்றங்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் சில தொழிலாளர்கள் 25 ஆண்டுகளாக அரசு சேவையில் பணியாற்றிய போதிலும் மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை இழந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். தற்போது விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை தமிழ் கட்சிகள் செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தற்போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேள்வி எழுப்பினார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கிறார் இல்லை என்பதை வைத்துக்கொண்டு அர்த்தப்படுத்தலில் எந்த பிரயோசனமும் இல்லை. தற்போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அதனை சிந்தித்து தமிழ் கட்சிகள் செயற்பட வேண்டும். தமிழ் கட்சிகள் அதனை செய்யுங்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதனைத்தான் அவர் செய்திருப்பார் என அவர் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாகி மண்ணில் நடைபெற்ற போர் குற்றங்கள் தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டிற்கு உலகம் வர வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆர். திருமுருகன் கோரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் சமூகம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது. சித்துப்பாத்தி மயானத்தில் 100க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த சோகமான சூழ்நிலையிலே திகைத்து போயிருக்கின்ற சமூகம் எத்தனை பேரை இழந்து எத்தனை பேர் காணாமல் போன சூழலிலே கவலையோடு இருக்கின்ற போது இந்த சம்பவம் புதைகுழி அதிர்ச்சியையும் மிகுந்த துயரத்தையும் தந்திருக்கின்றது. எனவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும். சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும். ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே இன்று இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற அதே வேளையில் இந்த விசாரணை தொடர வேண்டும். இந்த விசாரணையின் ஊடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற கொடுமை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி செம்மணி புதைகுழி தொடர்பாக பச்சிளம் பாலகர் தொடக்கம் பெண்கள் ஆண்கள் என்று வேறுபாடின்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உலகத்தை உலுக்கி கொண்டிருக்கின்றது. தமிழர்களை வியப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது. எனவே இரக்கமில்லாமல் நடைபெற்ற யாராலும் மன்னிக்க முடியாத இந்த துயரமான சம்பவத்துக்கு இலங்கையிலே வாழுகின்ற அத்தனை ஈர நெஞ்சுடைய மனித நேய அமைப்புகளும் சமய பண்புமிக்க பெரியோர்களும் இந்த விடயத்திலே நேர்மையாக குரல் கொடுத்து சரியான ஒரு தீர்வை இந்த செம்மணி விவகாரம் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையிலே அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் சார்பில் பொது வேண்டுதலை விடுக்கின்றேன். எங்கள் இனம் போர் முடிந்தும் இன்றும் எந்த விதமான முடிவற்ற ஒரு துன்ப நிலையிலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காணாமல் போன தாய்மார்கள் இந்த நாளும் கண்ணீர் வடிப்பதும் வருகின்ற போகின்ற வெளிநாட்டு தூதுவர்களுக்கு பின்னால் கெஞ்சி மன்றாடி ஓடி திரிந்து அழுவதும் அவர்களையும் ஒரு காட்சி பொருட்களாக மற்றவர்கள் கண்டுவிட்டு போவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை ஒழிய தீர்வு வருவதாக இல்லை. எனவே மிகப்பெரிய அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுழி கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாகி மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக
தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டுக்கு உலகம் பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே மீண்டும் வலியுறுத்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்திலே வெளிவந்த கல்வி பெறுபவர்களின் அடிப்படையில் காப்போதா சாதாரணதர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் வடமாகாணம் 9வது நிலையிலே பின்தங்கியுள்ளது என்ற செய்தி கற்ற சமூகம் அத்தனையும் மனதிலே கவலை கொள்ள வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழர்கள் கல்வியிலே உச்ச நிலையில் நின்றார்கள் என்று தரப்படுத்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை இலங்கையிலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்தது. ஆனால் இன்றைக்கு காப்போதா சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களே ஒரு பாடமும் சித்தி பெறாத மாணவர்களுடைய தொகை கூட என்றுமில்லாதவாறு அதிகரித்திருப்பது வேதனை தருகிறது. எனவே தமிழர்களின் தலையாய கல்விப்பீடமாக இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று சில ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட வவுனியா பல்கலைக்கழகம் இரண்டும் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற உயர்கல்வி பீடங்கள். இந்த 2 கல்வி பீடமும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி, கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, கல்வி திணைக்களத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் விரைவாக ஒன்று கூடி சமூக பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து எப்படி எமது மாகாணத்தின் கல்வித்தரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வரலாம், அதற்கு என்ன உடன் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை தீவிரமாக ஆராய்ந்து செயல் திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். தமிழர்கள் கல்வியிலே உச்சநிலை பெற்றார்கள் என்கிற சரித்திரம் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருப்பதற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு கல்வி புலத்தை அலங்கரிப்பவர்கள் அமைதியாக இருப்பார்களே ஆனால் அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே பல்கலைக்கழக கல்விமான்களே, ஏனைய கல்வித்துறை சார்ந்த பெரியோர்களே, உடனடியாக ஒன்று கூடி இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துங்கள். ஏனைய மாகாணங்களுக்கு அப்பால் வடக்கு மாகாணம் முன்பு இருந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்ற காரணத்தினால் பாடசாலைகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்ற எமது எதிர்கால சந்ததியை நாம் கல்வியிலே காப்பாற்றாவிட்டால் இங்கே செய்யப்படுகின்ற எந்த ஒரு அபிவிருத்தியும் பயனற்றதாகிவிடும். எனவே இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், கல்விமான்கள் எல்லோரும் கூட்டிணைந்து உடனடியாக ஒரு நல்ல முயற்சியிலே ஈடுபடுங்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை காவல்துறை அதிகாரியொருவர் காலணியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியமை விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இது குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலணியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கடத்திவிட்டுத்தான் ஆலய வளாகத்தினுள் உள்நுழைவது வழமை. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரி காலணியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் இராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்துக்குள் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் நடைமுறைக்கு வரவிருந்த இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான 30% தீர்வை வரி வீதத்தை அமெரிக்கா 20% குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வெள்ளை மாளிகையின் அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரி வீதங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தெற்காசிய நாடுகளான பங்களாதேஷுக்கு 35% 20%, பாகிஸ்தானுக்கு 30% 19% வரி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்களாதேஷ், வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிக்கு ஒத்ததாகவே வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேசிலுக்கு விதிக்கப்பட்ட 50% வரி வீதம் 10% குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஸ்டேலுக்கு விதிக்கப்படும் வரி வீதம் 15% குறைக்கப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்ட வரி சதவீதங்கள் மிக உயர்ந்த வீதமாக சிரியாவுக்கு 41% வரி விதிக்கப்படும். அதேவேளை லாவோஸ் மற்றும் மியான்மருக்கு தலா 40% வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகையின் அறிக்கை தெரிவித்துள்ளது. புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் 10% அடிப்படை வரியை எதிர்கொள்ளும். அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான வரி 25%-இருந்து 35% உயர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.